நார்மலாக கம்மி ஸ்டிச் பண்ணும்போது சைட் ஸ்லிட் ஃபினிஷ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ நான் சொல்ல போகிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து சைட் சீம் வந்து 1 inch விட்டுருக்கேன். ஸோ 1 inchலேருந்து நான் மேலேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறேன். நான் 1 inch சைட் சீம் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த சைட் சீம்லேயே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அண்ட் நான் எங்கே என்னோடய ஸ்லிட் ஓப்பன் ஸ்டார்ட் ஆகணும்னு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நார்மல் ஸ்டிச் லென்த்தில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இங்கே நல்லா ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. 2 லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டிச் லென்த்தை ஜாஸ்தி பண்ணிவிட்டு கண்டினியூஸாக எண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க அந்த 1 inchலேயே. ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸோ என்னோடய பாட்டம் ஹெம்லேருந்து நான் ஸ்டிச் போட்டதில் ஓப்பன் பண்ணி வச்சு ஸோ இங்கே நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா இங்கே ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க, இப்படி ஒரு க்ரீஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து நான் ஸ்டிச் போட்ட வரைக்கும் ஒரு ஃபோல்டு பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு அது ஈவனாக ஃப்ளாட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கே ஈவனாக இப்படி க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச் லைன் வரைக்கும் ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இன்னொரு ஃபோல்ட். ஸோ நம்ம ஸ்லிட் ஓப்பன் எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த மார்க்கிங் வரைக்கும் மட்டும்தான் பண்ணணும், அதை தாண்டி பண்ணிடக்கூடாது. ஸோ என்னோடய மார்க்கிங் இங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் கூட மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் ஃப்ளாட்டாக வரணும். என்னோட மார்க்கிங் இங்கே இருக்குது. நான் இது வரைக்கும் அந்த ஃபோல்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஸ்டாப் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய ஃபேப்ரிக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ் லாக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபேப்ரிக்கு திருப்பி டர்ன் பண்ணி ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி எண்ட் பண்ணிடுங்க. இந்த நான் எட்ஜ்லேயும் லாக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது
நம்ம சென்டரில் வந்து லாங் ஸ்டிச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் சீம் ரிப்பர் வச்சு ரிமூவ் பண்ணி விட போகிறேன். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரிமூவ் ஆகிடும். இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு இதை ரிமூவ் பண்ணிட்டே வாங்க. அந்த லாக் ஸ்டிச் போட்டிருக்கீங்க இல்லையா, அது வரைக்கும் இதை ரிமூவ் பண்ணணும். இப்போது நான் இந்த லாக் ஸ்டிச் போட்ட வரைக்கும் அந்த லாங் ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இந்த சின்ன சின்ன த்ரெட்ஸ் இருக்கும், அந்த த்ரெட்ஸை மட்டும் எடுத்து விட்டுருங்க. ஸோ உங்களோட சைட் ஸ்லிட் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஸோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த எட்ஜில் நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இதுவே உங்களுக்கு நீட் ஃபினிஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.